சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொழிற்சங்கம் தொடங்க சாம்சங் நிறுவனம் அனுமதி வழங்க வேண்டும், ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், 8 மணி நேர வேலையை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரத்துல உள்ள சாம்சங் நிறுவனத்துல தொழிலாளர்கள் கடந்த 4 வாரத்திற்கும் மேலாக போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறாங்க. அதனை ஒட்டி சாம்சங் தொழிலாளர் சங்கத்தை தாமதமின்றி பதிவு செய்து உடனடியாக சான்றிதழ் வழங்கிடவும், வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் இதுல தலையிட்டு உடனடியாக அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் எனவும் சிபிஎம், சிபிஐ மற்றும் அவர்களது சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்துல ஒரு ஆர்ப்பாட்டமானது காலையில் நடைபெற்றது. அப்போது அந்த ஆர்ப்பாட்டத்துல சிபிஎம் மற்றும் சிபிஐ மாநில செயலாளர்கள் பாலகிருஷ்ணன் மற்றும் முத்தரசன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கு கொண்டனர். அப்போது அனுமதியை மீறி இவர்கள் போராட்டத்துல ஈடுபட்ட காரணத்திற்காக அனைவரையுமே போலீசார் கைது செய்த. குறிப்பாக இதுல மொத்தம் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இதுல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வந்த நிலையில இவர்கள் அத்துமீறி போராட்டத்தில் ஈடுபட்டதற்காகவும், அது மட்டுமின்றி ஒரு சிலர் சாலை மறியலில் ஈடுபட்ட காரணத்திற்காகவும் உடனடியாக போலீசார் அவர்களை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்துல தற்போது அடைத்து வைத்துள்ளனர். அவர்களை மாலை வேளையில அவர்கள் விடுவிக்கப்படுவார் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதுல சிறிது நேரத்து சாலை மறியலில் இவர்கள் ஈடுபட்டதால அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு எழும்பூர் பகுதியில போக்குவரத்து பாதிப்பானது சிறிது நேரம் ஏற்பட்டது. உடனடியாக போக்குவரத்து காவலர்களும் சம்பவ இடத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசலை நீடித்தனர். மாநில சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டவர் போலீசார் கைது செய்திருப்பது அப்பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.